வணக்கம் மக்களே. உங்களுக்கு மூட்டு வலி இருக்குதா? அப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போல்லாம் மூட்டு வலின்னா அது வயது வரம்பு இல்லாமல் வர தொடங்கிருச்சு எல்லாருக்குமே. மூட்டு வலி வரதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது. எலும்பு தேய்மானம், ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்வது, ஒரே இடத்தில் நின்று வேலை செய்வது, நீண்ட நேரம் நடப்பது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் மூட்டு வலி வரதுக்கு காரணமாக இருக்குது. சில நேரத்தில் நடக்கும்போது கால் நகர்ந்து கீழே விழும்போது முட்டி லேசாக மடங்கினாலும் வலி இருக்கும். பருமனாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் எடை காரணமாகவும் வலி வரும். இந்தியாவில் முழங்கால் அறுவை சிகிச்சை எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுன்னே சொல்லலாம். முழங்கால் வலியிலேருந்து நிவாரணம் வேணும்னா உடற்பயிற்சி ஒரு சிறந்த வழின்னே சொல்லலாம். பொதுவாக முழங்காலை சுற்றி இருக்க தசைகள்லாம் வலுப்படுத்த முழங்காலை நீட்டி மடக்குதல் போன்ற உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம். இந்த பயிற்சியை செஞ்சு வந்தாலே முழங்காலோட வலிமை அதிகரித்து வலியும் குறையுது. மேலும் சேரில் உட்காந்து காலை உயர்த்தி மடக்கி செய்கிற உடற்பயிற்சியும் ரொம்ப நல்லதுன்னே சொல்கிறாங்க. முழங்கால் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் படிக்கட்டில் ஏறுறதையும் சரிவான பாதையில் நடக்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முழங்கால்களை வளைக்கும் பத்மாசனம், வஜ்ராசனம் போன்ற யோகாக்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எல்லாம். வலி இருக்கும்போது எந்த பயிற்சியுமே வேண்டாம், அது ஆபத்தை அதிகரிச்சிடும். உங்கள் கால் தசைகளை வலுப்படுத்தணும்னா நீங்கள் தினமும் ஜிம்முக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பிட்ட சில பயிற்சிகளை வீட்டிலேயே ஆரோக்கியமாக செஞ்சால் வாழலாம்னு சொல்கிறாங்க. கால் விரல்கள் வலுவாக இருந்தால் கால்களுமே வலுவாக இருக்கிறத நினைவில் வச்சுக்கொள்ளுங்கள். தினமும் ஸ்கிப்பிங் செய்வதால் உடல் வலுப்பெறும். மேலும் உங்களோட தசைகள் வலுவடைந்து உடல் முழுவதும் இலகுவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. எடை குறைவதற்கும் இது நல்ல உடற்பயிற்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சியானது இடுப்பு, தொண்டை, இடுப்பு பகுதி மற்றும் முதுகு தண்டை சுற்றியுள்ள தசைகளில் வலுப்படுத்துகிறது. ஒரு பக்கமாக ஒருக்களித்து படுத்துக்கொள்ள வேண்டும். இடதுபுற காலை திரும்பி படுத்திருந்தால் வலது காலை அப்படியே மேலே தூக்கி இறக்க வேண்டும். அதே போல் வலதுபுறம் திரும்பி படுத்திருந்தோம்னா இடது காலை மேலே தூக்கி பயிற்சி செய்ய வேண்டும். உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க கால் தசைகளை வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு உடற்பயிற்சின்னு சொல்லலாம். தயிரில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களோட எலும்பை வலுவடைய செய்து உடலுக்கு வலிமையை கொடுக்கும். உணவில் சர்க்கரைக்கு பதில் வெள்ளத்தை பயன்படுத்தினால் அது கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற பண்புகளை கொண்டிருக்கிறதால அது உடலுக்கு நன்மை பயத்தோடு உங்கள் எலும்புகளையும் பலப்படுத்தும். இதனால் முழங்கால் வலிக்கு வெள்ளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். துளசி கீழ்வாதத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இது அலர்ஜி எதிர்ப்பு ஸ்பாட்டிக் பண்புகளை கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் முழங்கால் வலியிலிருந்து நிவாரணம் பெறதுக்கு துளசி டீயை ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கலாம். வெந்தய பொடியை அரைச்சி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காலையிலையும் சாயங்காலத்திலையும் உணவு சாப்பிட்ட உடனே வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடித்தால் மூட்டு வலி குறையும் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.